Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 days ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இன்னும் 50 days, நியர்லி 50 days தான் இருக்கு. நீங்கள் இப்போலேருந்து இது உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கூட நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கூட டெஃபினட்டாக இந்த நியூ சிலபஸோட அடாப்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிராமர், பேசிக்ஸ், வெக்காபுலரி கோர்ஸ். இது 3மே உங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்குது, காம்போலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சி ஸ்பெஷலாக எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து கேட்குற இந்த 45 கிராமர் ரூல்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்கும், எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், 1000 குவிசஸ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஓகே, நீங்கள் பேசிக்ஸ் A to Z வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், டென்ஸ், 12 டென்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெக்காபுலரி கோர்ஸ் வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்னில் இப்போ கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் பேஸில் வந்து உங்களுக்கு வெக்காப்ஸ் இதில் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், synonyms, antonyms, idioms and phrases, homophones, spellings, இது எல்லாமே இது வரைக்கும் இருந்த மாதிரி பிளாக் புக்லயோ இல்லை பின்னக்கல் புக்லயே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு லெவல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த பேஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி அந்த புக்ஸ்ல இருந்துமே நான் ஒரு சில வெக்காப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இடியம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரேண்டமா கொடுக்கவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்ப கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலர்ஸ்ல வந்துட்டு பிளாக், ப்ளூ, ரெட், ஒயிட், பர்பிள் அந்த மாதிரி நீங்க ஒரு கலர்ஸ்ல இருந்து நீங்க படிக்கும்போது பஞ்ச் ஆஃப் idioms and phrases நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஐடியாஸும் கிளியரா இருக்கும். வித் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயில நான் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த வெக்காப்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அது வந்து வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸ்ல இருக்கும். ஸோ இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இது 3மே நீங்க தனித்தனியா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இதுவே 499, இது 699, இதுவும் வந்து 499ல இருக்கும். இது 3மே காம்போல இந்த ப்ரைஸ்ல வந்து ஆஃபர்ல உங்களுக்கு இருக்கு. 999க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 3மே உங்களுக்கு இதுல இன்க்ளூட் ஆகும். வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸ். ஓகேவா? கூப்பன் கோட்ல இதை அப்ளை பண்ணோம்னா நீங்க டைரக்டாவே வந்துட்டு இதை நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இங்கிலீஷ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும், கம்ப்ளீட்டா ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து பேசிக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், கிராமர் ரூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? அந்த பேட்டர்ன் பேஸ்லயும் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இதுல உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இதுல உங்களுக்கு கண்டென்ட் ஆட் ஆகும். அதுவும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டா நடந்த ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸ்டெனோல கேட்ட வெக்காப்ஸ், கிராமர் கொஸ்டின்ஸ், பேசேஜ் அதுவுமே உங்களுக்கு இதுல நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்கிலீஷ்க்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம கோர்ஸஸ் அக்சஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெக்காப்ஸ். மோஸ்ட்லி நான் வந்து எஸ்எஸ்சி சிஜில இருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? கொஷின் பாருங்க, ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அபண்டன்ட்க்கு என்ன மீனிங்? ஆப்ஷன் பாருங்க. ஆம்பிள், ஸ்கேர்ஸ், பேரன், டிஃபிகல்ட். abundant அப்படின்னா என்ன? எக்கச்சக்கமா. abundant அப்படின்றது இட்ஸ் an adjective. abundant அப்படின்றது ஒரு adjective. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்கச்சக்கமா அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே வெக்காப்ஸ். இப்போ நம்ம இதுல 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 10 கொஸ்டின்ஸுமே வெக்காப்ஸ் தான். ஆப்ஷன் பாருங்க. ஆம்பிள், ஸ்கேர்ஸ், பேரன், டிஃபிகல்ட். ஆம்பிள் அப்படின்னா என்னன்னா, ample which means more than enough. தேவைக்கு அதிகமாவே இருக்கு. more than enough. ஓகேவா? பி scarce பாருங்க. scarce அப்படின்னா பற்றாக்குறையா இருக்கு, insufficient. scarce அப்படின்னா பற்றாக்குறையா இருக்கு, insufficient. barren அப்படின்னா அதாவது
unable to produce vegetation. உற்பத்தி பண்ண முடியாத ஒரு லேக்கிங்கான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது அப்போ வந்து பேரன் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃபிகல்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கஷ்டமா இருக்கு, நிறைய எஃபோர்ட் ஸ்கில் வேணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்க கொஸ்டின் வந்து அபண்டன்ட். அபண்டன்ட் அப்படின்றது நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான வேர்ட் பாருங்க. ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறையா இருக்கு, இது வராது. டிஃபிகல்ட்டும் வராது. இது பண்ணவே முடியல, அன்னேபிள் டு ப்ரொடியூஸ், இதுவும் வராது. ஆம்பிள் பாருங்க, மோர் தேன் இனஃப். மோர் தேன் இனஃப்னா தேவைக்கு அதிகமாவே இருக்கு. தேவைக்கு அதிகமா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஆம்பிள், ஆம்பிள் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் இயர் சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வெக்காப்ஸ்ல நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க நோட் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல அப்படி ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிஜிஎல்ல வரும்ல, எம்டிஎஸ்ல கூட கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெர்சர்க். பெர்சர்க் பெர்சர்க் அப்படின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ். பெர்சர்க் அப்படின்றது என்னன்னா மேட்லி, மேட், அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்குதுன்னா ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனம் மாதிரி, ஒரு மென்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் மேட். ஓகேவா கைஸ்? நான் லைவ் கொண்டு வர பாக்குறேன். லாஸ்ட் இயர் லைவ் நல்லா போச்சு இல்லையா? நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து நீங்க நான் இங்க சொல்ல நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, டவுட்ஸும் வந்து நிறைய கேட்பீங்க. அது நல்லா இருந்துச்சு. நான் லைவ் கொண்டு போக தான் பாக்குறேன். லைவ்ல நம்ம நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் 20 கொஸ்டின்ஸ் ஆகுது மினிமம் எடுத்துட்டு வந்துருக்கேன். ஏன்னா லைவ் கொஞ்சம் நிறைய லென்த்தியா இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் சீக்கிரம் ப்ரொவைட் பண்ண பாக்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் வரும், ரெகுலரா பாருங்க. எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பெர்சர்க்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பெர்சர்க். ஆப்ஷன் பாருங்க. டெமெண்டன்ட், அப்சர்ட், ஸ்டபர்ன், லேசி. டெமெண்டன்ட் அப்படின்னா என்னன்னா மென்டலி இல். மென்டலி இல், பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்சர்ட் பாருங்க. அப்சர்ட்னா ரிடிகுலஸ். அப்சர்ட், இட்ஸ் அப்சர்ட். ரிடிகுலஸ்னா ஒரு மாதிரி மடத்தனமா இருக்கு, முட்டாள்தனமா, மடத்தனமா அப்படின்னு சொல்லலாம். ஸ்டபர்ன். ஸ்டபர்ன்னா ரெஃப்யூஸ் டு சேஞ்ச். ஒருத்தர் வந்து ஒரு ஒப்பீனியன்ல இருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ரெஃப்யூஸ் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன். ஓகேவா? லேசினா உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒர்க் பண்றதுக்கு அன்வில்லிங்கா இருக்குது, அன்வில்லிங் டு டூ ஒர்க். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பெர்சர்க் அப்படின்றது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆப்ஷன் பாருங்க. டிமெண்டன்ட், அப்சர்ட். அப்சர்ட்னா ரிடிகுலஸ், இது வராது. இது ரெஃப்யூஸ் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன். ஒப்பீனியனுக்குலாம் இங்க வேலையே இல்லை. ஓகேவா? மென்டலி இல் பாருங்க, இதுதான் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ பெர்சர்க் அப்படின்றது ஆட்ஜெக்டிவ். அதுக்கு ஈக்குவலண்டான வெக்காப்ஸ் வந்து டெமெண்டன்ட், டெமெண்டட், demented. இது ஒரு adjective. இப்போ ed பார்த்தோம்னா verb நினைச்சுக்காதீங்க, it's an adjective. ஓகேவா? லாஸ்ட் இயர் ரிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. confiscate. confiscate confiscate அப்படின்றது இட்ஸ் a verb. அதாவது take possession of something. அதாவது நமக்கு சொந்தமா இல்லாத ஒண்ணு வந்து நம்ம எடுத்துக்கிறது, அதுதான் வந்து confiscate. ஆப்ஷன் பாருங்க. ரீஸ்டாக். ரீஸ்டாக் அப்படின்னா என்ன? ரீஃபில் பண்றது. டு ரீஃபில், ரீஸ்டாக் பண்றோம் இல்லையா? டெஸ்ட்ராய்னா கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் பண்றது. சீஸ். சீஸ் அப்படின்னா என்ன? சீஸ்னா தான் என்ன பண்றோம்? டு டேக் சம்திங். அது நம்ம வந்து என்ன பண்றோம்? எடுத்துக்கிறோம். டிட்டிவேட்னா
look to make something look more attractive. வந்து அட்ராக்டிவா வந்து ஷோ பண்றதுக்காக வைக்கிறது. இங்க அட்ராக்டிவ் இல்ல, அட்ராக்டிவ் இங்க வராது. கான்ஃபிஸ்டிகேட்னா பொசஸ் பண்றது, நமக்கு சொந்தம் இல்லாத ஒன்று எடுத்துக்கிறது. டெஸ்ட்ராயும் வராது, ரீஸ்டாக்கும் வராது. சீஸ் தான், சீஸ் பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ கான்ஃபிஸ்டிகேட்க்கு சீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இது எல்லாமே வேர்ப் தான், இது எல்லாமே வேர்ப் தான். சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Malvi Bridge mishap has left Gujarat in a deplorable state. ஆப்ஷன் பாருங்க. jubilation, despicable, complaining, rejoicing. So deplorable அப்படின்றது என்ன? இங்க பாருங்க, ஆர்டிகல் இருக்கு, ஸ்டேட் இட்ஸ் a noun. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னவா தான் இருக்கணும்? இது ஒரு adjective. ஓகேவா? deplorable அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, டிப்ளோரபிள் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா டிஸ்அப்ரூவல். டிஸ்அப்ரூவல். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. ஜூபிலேஷன். ஜூபிலேஷன் என்ன? ஜூபிலேஷன்னா கிரேட் ஹாப்பினஸ். ஸோ கிரேட் ஹாப்பினஸ். இது வந்து ஜூபிலேஷன். இங்க பாருங்களேன், NIION இது முடிஞ்சதுனால இது என்ன? நவுன். இது ஒரு நவுன். இது வந்து ஆட்ஜெக்டிவ். இதே மாதிரி ஒரு ஆட்ஜெக்டிவ் தான் நமக்கு வேணும். அப்ப இது கண்டிப்பா வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் டெஸ்பெக்கபிள். டெஸ்பெக்கபிள் அப்படின்றது ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல். டெஸ்பெக்கபிள் அப்படின்னா ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல். கம்ப்ளைனிங்னா என்ன? கம்ப்ளைன், அனாயன்ஸ், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து verb. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? adjective தான் வேணும். அப்ப இதுவும் வராது. rejoicing, expressing great happiness. rejoicingனால இதுவும் jubilationம் இதுவும் சேம் தான். இதுவும் சேம் தான். இது rejoicing அப்படின்றது இட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது. இதுக்கு பேர் வந்து great happiness. அவ்வளவுதான். இது verb, இது noun. இங்க verb வராது, நவுனும் வராது. நமக்கு என்னதான் வேணும்? ஒரு adjective தான் வேணும். ஸோ இதுதான் வந்து adjective. இதுக்கு மீனிங்குமே ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல் தான். ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க இப்படிதான் பண்ணணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது என்ன, எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல வருது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது ஈஸியா நீங்க இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் வந்து எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கு, நவுனா, வேர்பா, ஆட்ஜெக்டிவா. இங்க நமக்கு எந்த பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்குதோ அதே மாதிரியான ஒரு பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நவுன் வேர்ப்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு இது மீனிங்கே தெரியலனாலும் ஜஸ்ட் IONல முடிஞ்சதுன்னா நவுன், INGல முடிஞ்சதுன்னா வேர்ப். அப்ப இதெல்லாம் வராது அப்படின்னு உங்களுக்கு மீனிங்கே தெரியலனாலும் நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா இந்த ஆன்சருக்கு நீங்க வந்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் திங்க் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. He was trembling with fear. He was trembling with fear. Tremblingனா என்னன்னா ஷேக் ஆகுறது. ஃபியர்னால ஷேக் ஆகுறது. ஷேக்கிங், ஷிவர் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் பாருங்க. ஷிவரிங், வீப்பிங், ரன்னிங், இன்டர்பிரட். ரன்னிங் கண்டிப்பா வராது இல்லையா? வீப்பிங்னா என்ன? வீப்பிங் அப்படின்றது அழுகிறது. ஸ்லோவா அழுகுவோல, லைட்டா தேமி அழுகுவோல, அது இங்க வராது. ஓகேவா? இன்டர்பிரட் அப்படின்றது, இன்டர்பிரட்னா நோ ஃபியர். இன்டர்பிரட்னா நோ ஃபியர். இது வந்து ஷேக்கிங், இது வந்து வித் ஃபியர். இன்டர்பிரட்னா நோ ஃபியர். இது கண்டிப்பா இங்க வராது. ஸோ ஷிவரிங் இஸ் த ரைட் ஆன்சர். ட்ரெம்பிளிங்னா ஷிவரிங். ஷிவரிங்னால என்ன? ஷேக் ஆகும்ல, அதுதான் வந்துட்டு ஷிவரிங். ஓகேவா? ஸோ ட்ரெம்பிளிங்க்கு ஷிவரிங் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பக்னேஷியஸ். பக்னேஷியஸ் அப்படின்றது ஒரு adjective. பக்னேஷியஸ் அப்படின்றது ஒரு adjective. நமக்கு தேவையான adjective ஆப்ஷன் பாருங்க. ஆலி, பெல்லிகிரண்ட், ஸ்லை, டாக்மேட்டிக். ஆலி அப்படின்னா ஒரு பர்சனோ ஒரு கண்ட்ரியோ அனதர் பர்சனுக்கு இல்ல கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றதுதான் வந்து ஆலி. அண்ட் ஆல்சோ இது வந்து நவுன். இது இங்க வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லை. ஸ்லைனா கிளவர்.
act. Pugnacious na என்னன்னு சொல்லிறேன். Strong desire to fight. Fight பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா ரொம்ப கியூரியஸா ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுக்கு நேம் தான் வந்து pugnacious. ஸோ இது பாருங்க clever. Clever வந்து இங்க வராது. ஆலியும் இங்க வராது. dogmatic பாருங்க. dogmaticனாலும் இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, unwilling to change once. சேம் அதே மாதிரி dogmatic, unwilling to change one's opinion, அதுதான் வந்து dogmatic. ஓகேவா? ஒப்பீனியன் பேஸ் பண்ணி இது. ஸோ இப்போ இதுவும் வராது. belligerentனா என்னன்னா, belligerent அப்படின்னாலும் strong desire to fight, சேம் இதே தான், strong desire to fight. ஸோ pugnaciousக்கு belligerent is the right answer. ஸ்லைனா clever, ஆலினா சப்போர்ட் பண்றது, டாக்மேட்டிக்னா ஒருத்தரோட ஒப்பீனியன் நம்ம வந்து மாற்ற முடியாம இருக்கு இல்லையா, அதான் வந்து டாக்மேட்டிக். ஸோ belligerent is the right answer. லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, evaluate. evaluate அப்படின்றது என்ன? evaluate பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, evaluate இட்ஸ் a verb. evaluate அப்படின்னா என்ன? ஜட்ஜ். ஒன்னு எப்படி இருக்கு, ஜட்ஜ் ஆஃப் சம்திங், ஒன்னு எப்படி இருக்கு அப்படின்றது ஜட்ஜ் பண்றதுல இருந்து வந்து evaluate. ஆப்ஷன் பாருங்க, மிஸ்ஜட்ஜ், ஜட்ஜ், மிஸ்ஜட்ஜ், இது வருமா? கண்டிப்பா வராது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இது வந்து இது ஆப்போசிட். ஸோ இது வராது. நம்ம வெக்காப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். assess. assess அப்படின்னா the value of something, நமக்கு வந்து நம்ம வேல்யூ பண்றது ஜட்ஜ் பண்றது எல்லாமே ஒண்ணுதான். யுனைட்டி. யுனைட்டினா யுனைடெட், ஜாயிண்ட், யுனைடெட், இது இங்க வராது. மிஸ்கோட்னா மிஸ்கோட், டு கோட் சம்மன், இன்கரெக்டா மிஸ்கோட் பண்றது, இதுவும் வராது. ஸோ assess is the right answer. assess which means evaluate something, judge something, இது எல்லாமே assess தான். ஓகேவா? ஸோ சிஜிஎல்ல இது வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, fatigue. fatigueனா என்ன? fatigue is a noun. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா டயர்டா இருக்கும் இல்லையா, நல்லா தான் சாப்பிடுவோம், அதனால வந்து ஒரு மாதிரி டயர்ட்னஸ், கேர்னஸ் இருந்துட்டே இருக்கும்ல, அதுதான் வந்து fatigue, எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். ஆப்ஷன் பாருங்க, மிஷன், டயர்ட்னஸ், விகர், ஒபீஸ். மிஷன் என்ன? மிஷன் டாஸ்க், ஒரு அசைன்மெண்ட் நம்ம எடுத்து பண்றது, இது இங்க வராது. நெக்ஸ்ட் பாருங்க, டயர்ட்னஸ், விகர்னா ஸ்ட்ரென்த், ரொம்ப டயர்டா இருக்குமே, எங்க ஸ்ட்ரென்த் இருக்கு, ஸோ இதுவும் இல்லை. ஒபீஸ்னாலே என்ன கைஸ்? ஃபேட் வெயிட், ரொம்ப வெயிட் அதிகம், ஓவர் வெயிட். ஒபீஸ் அப்படின்னா ஓவர் வெயிட். ஸோ இது இங்க ஃபேட்டிக்னோட நம்ம இது நினைச்சுக்க கூடாது, இது இல்லை. ஃபேட்டிக்னா டயர்ட்னஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர், பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேராமவுண்ட். பேராமவுண்ட்னா மோர் இம்பார்ட்டன்ட், மற்றதை விட இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்ஃபீரியர் பாருங்க, இன்ஃபீரியர்னா லோவர் இன் குவாலிட்டி, லோவர் இன் குவாலிட்டி, தரத்துல லோவரா இருக்கு. கொலேட்ரல்னா அடிஷனல், செகண்டரி. ஓகே. சுப்ரீம்னா ஹையஸ்ட் இன் ரேங்க், சுப்ரீம்னா ஹையஸ்ட். ட்ரிவியல்னா அன்இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றாங்க ஆக்சுவலி, பேராமவுண்ட்னா இம்பார்ட்டன்ட், இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்றதை விட. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? இன்ஃபீரியர் வருமா? வராது. கொலேட்ரல் வராது, ட்ரிவியலும் வராது. சுப்ரீம் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கில்ல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறது, எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது. நீங்களா எக்ஸ்பர்ட் பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து அவங்க ரொம்ப நாலேஜ்டா இருக்கிறது, அதான் எக்ஸ்பர்ட். ஆப்ஷன் பாருங்க, ப்ரொஃபிஷியன்சி, இக்னாரன்ஸ், கிளம்சினஸ், லேக்னா எதுவுமே இல்லைங்கிற மீன் தான் வரும். கிளம்சினஸ்னா அது சேம் அதே மாதிரி. இக்னாரன்ஸ் சேம். ஓகே கைஸ், இது வந்து ஹோம்ஒர்க். எக்ஸ்பர்டைஸ்க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத
கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.